அபிஷேகம் வந்து வீடே அப்படியே அத்தனையால நான் அப்படியே எனக்கு அப்படி வந்ததே இல்லை. நான் பேச அப்படி வந்ததே இல்லை. நான் அந்த பிரேயரை சும்மா யோசிப்பு ஓபன் பண்ணி பார்த்தோம். ஜெபம் பண்ணவும் சுகத்துக்காக ஜெபம் பண்ணவும் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணி அன்னைக்கு நல்லா மூச்சு விட்டு உறங்கினான். அந்த சவுண்டே இல்லை, அந்த சவுண்டு கிடையாது, இருமல் இல்ல, தும்மல் இல்ல, அவன் தான் உறங்கிட்டான். அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணி என்னை விட்டதுக்கு அப்புறம் நான் சர்ச்சைக்கு போற மாதிரி இருக்கு, பாஸ்டிங் பிரேயருக்கு போற மாதிரி இருக்கு. அந்த கதவு அப்படியே திறக்குது. எங்க உள்ள பாஸ்டிங் தலைமை ஜெபிக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அப்படியே நின்று தொடர மாதிரி இருந்துச்சு சார். நான் அப்படி பார்த்தேன் பாருங்க. எனக்கு அப்படியே அவன் பேரு விஜய், ஞானஸ்தான பேரு. நான் கூப்பிடுறது அபின்னு கூப்பிடுறேன். அபி ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, இந்த பிரேயரை பாருன்னு சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு பதிலை எதிர்பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இங்கு வசனம் சொல்லுகிறபடி நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். நமது ஜெபத்திலே உறுதி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர், நம் இரட்சகர் நம்முடைய ஜெபத்தை அன்போடு கேட்கிறவர். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் அதற்கு ஏற்ற பதிலையும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை பெறுவதில்லை. சில ஜெபங்கள் தூக்க மயக்கமாக, பாரம்பரியமாக, வழக்கமாக சொல்லுகிறதாக, ஏனோதானோ என்று கடமைக்காக செய்யப்படுகிறவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் வருவதில்லை. அதே நேரம் உறுதியான ஜெபத்தையும் நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வெளிவரும் ஜெபத்தையும் என் இயேசு ஒரு நாளும் புறக்கணிப்பதே இல்லை. பிரியமானவர்களே, ஆதி முற்பிதாவாகிய நம்முடைய யாக்கோபின் ஜெபத்தை சிந்தித்து பாருங்கள். முழு இரவும் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று அவன் மன்றாடினான். அன்றைக்கு அவருக்கு இருந்த நெருக்கத்தின் மத்தியிலே, மூத்த சகோதரனை பற்றிய பயத்தின் மத்தியிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிப்பதை தவிர வேறு எந்த வழியும் அவனுக்கு தெரியவில்லை. அந்த உறுதியான ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் யாக்கோவை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்ற புதிய பெயரை அவனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவரது சகோதரனோடு ஒப்புரவாகும்படிக்கு என் இயேசு அருள் செய்தார். பிரியமானவர்களே, எலியாவின் ஜெபத்தை பாருங்கள். அது எத்தனை ஊக்கமுள்ளதாக இருந்தது. ஆகவேதான் அவருடைய ஜெபத்தை குறித்து வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கு ஊக்கமான ஜெபம் ஒரு முக்கிய காரணம். பிரியமானவர்களே, அங்கே அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:14 எடுத்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் சாதாரண ஜெபமாய் இருக்கக்கூடாது. உங்கள் ஜெபம் ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். கருத்தான ஜெபமாக இருக்க வேண்டும். உறுதியான ஜெபமாக, வல்லமையாய் அது விளங்க வேண்டும். அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. லூக்கா 18:7
நம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரோ? உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தராமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே உண்டு. உங்கள் ஜெபத்திற்கு பதில் என் கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து வருவது நிச்சயம். உங்கள் ஜெபத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிரியமானவர்களே, முதலாவது தூதர்கள் இருக்கிறார்கள், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், மூன்றாவது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்காக பரிந்து பேச, நம்முடைய ஜெபங்களை பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு செல்வதற்கு. இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உறுதியாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாள் முதல் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்கள். பிரியமானவர்களே, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் பேசுகிற பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா கேட்ட வார்த்தையின்படி ஊக்கமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க என் இயேசு நீர் உதவி செய்வீராக. எங்களுக்காக பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவர், எங்களை ஊக்கமாய் ஜெபிக்க வைக்கும் தேவ ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணுவீர், கற்றுக் கொடுப்பீர். நிச்சயமாகவே ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவராம். நாங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னவென்று அறியாதிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்குள் இருந்து அவர் வேண்டுதல் செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியை நீர் தந்தீர், உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறவர், உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பரிசுத்த ஆவியானவர், என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து என் இரட்சகருக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி. நீரே சபையின் தலை, சரீரத்துக்கு இரட்சகர் அப்பா. நீர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்தில் ஏறினவர். மனுஷ சாயலானீர், அடிமையின் ரூபம் எடுத்தீர். மரணவரையந்தும் இந்த பூமியிலே நீர் பிதாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தீரே. சிலுவையின் மரணவரையந்தும் கீழ்ப்படிந்தீர். நம்மை தாமே தாழ்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக ஆகவே பிதாவாகிய தேவன் உயர்த்தினது போல இந்த காலை வேளையிலும் அப்பாவுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி, அமராஜா, உண்மையாய் உன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் நன்மை செய்யாதிருப்பீரோ? தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற ஆண்டவர் அப்பா நீங்க. எப்படி கிறிஸ்து இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டார், அதுபோல இந்த பூமியிலே அப்பா என் தேவனுடைய பிள்ளைகளை சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்துவீர். நிச்சயமாகவே என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. உடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் நாமம் அது இயேசு என்கிற நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் என் தேவனால் கொடுக்கப்பட்ட நாமம் அது. சொல்லி பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவே, உம்மால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீர் அதரிசமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். சகலமும் உமக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் உம்மை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறதப்பா. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிற என் ஆண்டவரே, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினீர். துரைத்தனங்களின் மேலும் அதிகாரங்கள் மேலும் சிலுவையில் வெற்றி சிறந்தவர்.
பிசாசுகள் இந்த காலை வேளையில பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இருள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். போராடுகிற மந்திர தந்திரங்கள் எல்லாம் விலகட்டும். கிருபை வெளிப்படட்டும் அப்பா. இயேசுவே, வியாதிகள் பலவீனங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். எப்படிப்பட்ட பொல்லாப்பு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும். எங்களை மீட்கும் இரட்சகரே, இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கேற்ற பதிலை தருகிறவரே, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர், நீர் வலுவாதபடி எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்கிறேன். என்னோடு இணைந்து இருக்கிற உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் ஆண்டவர். அமராஜா, மனதுருகி அற்புதங்களை செய்யும் இயேசு, மனதுருகி அற்புதங்களை செய்கிறவரா, மனதுருகுங்கப்பா. வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் மனதுருகுவீரா. உம்மை நம்பி உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றணும். அமராஜா ஏசப்பா, தரித்திரங்கள் நீங்கி போகட்டும், கடன் பாரங்கள் விலகி போகட்டும். இயேசுவே, சரீர உபாதைகள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். அமராஜா ஏசப்பா, என் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்பிக்கையாய் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. விசுவாசத்தோடு தன் பிள்ளைகளுக்காக இயங்குகிற தாயும் உண்டு, தகப்பனும் உண்டு. இந்த வேளையில தானே மகிமை வெளிப்படட்டும் அப்பா. உன்னதமானவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. உடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உங்களுடைய ராஜ்யத்தின் செங்கோல் அது நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. இப்பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், குடும்பங்களை தொடட்டும். யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல தேவ கிருபை உண்டாகட்டும். எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், ஒருவரையும் புறக்கணியாது. ஆமராஜா, உம்மிடத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை, பெரியவன் என்றும் இல்லை, சிறியவன் என்றும் இல்லை, மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இல்லை. எல்லாம் உம்முடைய பிள்ளைகள். எல்லோரையும் நேசிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாது. உம்முடைய கிருபை வெளிப்படுத்துங்க ராஜா. ஜெபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜா. உம்முடைய கரம் தொடட்டும், அற்புதங்களை செய்யட்டும். இந்த காலை வேளை மகிமையான வேளையாக மாறட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும், சமாதானம் உள்ள நாளாக மாறட்டும். இந்த பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக மாறட்டும். அமராஜா இசப்பா, பாதுகாக்கப்படுகிற ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். எங்கள் யூத ராஜ சிங்கம், பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாக இருப்பேன். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் வந்தாலும் எங்கள் யூதராஜ சிங்கம் உண்மையான சிங்கம். எங்கள் யூதராஜ சிங்கம், நீர் ஜெயக்கொடி எடுப்பீர், சத்துருக்களை சிதறடிப்பீர், எங்கள் முன்னின்றே துரத்துவீர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நான் தெளிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களின் மேல, வீடுகளின் மேல நான் தெளிக்கிறேன் அப்பா. மகிமையானது வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.